நாங்களே கண்ணு கால் தெரியல வேண்டிக்கா பிளைண்ட் ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுமா. உங்களுக்கு வந்து பக்கத்துலதான் அனுசரணையா இருக்கணும், சரியா? என்ன போட்டுக்கிறீங்கன்னா என்னமா எல்லாமே பேசாதீங்க, எல்லாமே பேசாதீங்க. எல்லாம் பேசுறது காது கிடையாது எனக்கு, சரியா? எல்லாம் பேசுறது காது கிடையாது. பிரச்சனை வரக்கூடாது. நீங்க சொல்லுங்கம்மா, அந்த இதெல்லாம் கொட்டக்கூடாது. நீங்க வந்து அங்க பாருங்க அஞ்சியா ஊத்துனேன் எல்லாம் சார் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இல்ல ஒரு சொல்லுங்க, என்ன பெரிய ஃபேமிலி சொன்னா இல்ல சார், பிச்சைக்காரி. நான் பிச்சைக்காரியா? நானே கவர்மெண்ட் ஏமாத்தி அது உங்களுக்கு தெரியுது, எங்களுக்கும் தெரியுது. அதுக்கு நான் எனக்கு ஃபேமஸ் கட்டம் எனக்கு சார், எனக்கு ஃபேமஸ் சொந்தோட உங்களுக்கு. ஆமா சார், அதாத்தோட இருக்குது. அதுக்கு வந்து நான் சொல்றேன், நீங்க ரோட்ல வந்து என்ன பண்ணுவீங்க? யார் பண்ண மாட்டீங்க? அப்படி நான் பண்ண என்னைய போட்டு அடிச்சானே, வீடு ஏறி வந்து அடிச்சானே தப்பா சார். நாய் சங்கிலி அடிச்சேன் சார். இதுக்கு என்ன சொல்றீங்க? கேமரா போய் சொல்றாரு. நாய் சங்கிலி அடிப்பாங்க. பேசாதீங்கம்மா, சேத்துல போய் கமெண்ட் கொடுங்க. உங்க அடிச்சான்னு சொல்லல. ஆமா. இருக்குங்க சார், வீடியோ இல்ல சார். தம்பி ஊரு நாடு எடுத்துக்கோங்க, புரியுதா? இங்க வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. சொன்னீங்களா நீங்க? பாருங்க, சரிங்களா? அடிக்கிறான். நீங்க என்ன சார் என்கரேஜ் பண்ணி பேசுங்க. நீங்க கொண்டு குப்பையை கொண்டு கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் மாதிரி பேசி பேசுங்க. நீங்க க்ளீன் பண்ணோம். ஏமாடி போடு கேட்டாங்களா? இல்ல, கேட்கவே இல்ல. கேட்கல. நீங்க என்ன கேள்வி ஊத்துறீ அப்படின்னு சொன்னா கேட்கவே இல்ல சார். நானே போய் தர மாட்டேன். நானே அவர் பையன். ஆமா, நீங்க ஆட்சில கூட பக்கா உள்ள போங்க. நீ அதுக்கு உங்களுக்கு அடிச்சாங்கனா கம்ப்ளைண்ட் விடுவோம். போய் எங்க சார் பேசுறதாமா? ஏமா புட்டை அடிச்சாங்கனா கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கமர்மா வெளியில எதுமே கொட்டாதீங்க. என்ன சொல்றீங்கம்மா? இருமா, எப்பா அங்க பாருப்பா. எப்பா நீங்க வந்து அப்படினா நீங்க வந்து பிரச்சனை வச்சுக்காதீங்க. நீங்களும் வந்து வெளியில எந்த பிரச்சனையும் வைக்க கூடாது. வெளியில எதுவும் செய்யக்கூடாது. வெளியில எதுவும் செய்யக்கூடாது. வீட்டுல ஏதாவது பண்ணிக்க, வெளியில போனோம்னா அப்புறம் மாநாட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணா ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, சரியா? பிரச்சனை இதோட முடிச்சுங்க, அவ்வளவுதான். வரமாட்டாங்க. போலீஸ் குவார்டர்ஸ்ல வெளியில தான் உட்கார்ந்திருக்காங்க, சொல்றீங்களா? இதெல்லாம் பேசுறது தப்பா? இதெல்லாம் போலீஸ் குவார்டர்ஸ்ல எல்லா பொம்பளையும் வெளியில தான் உட்காந்துருக்காங்க. அங்க 4 வீடுனா அப்புறம் உட்காந்துருக்காங்க. பேச மாட்டேன், அடிபட்டுட்டேன். அவனுக்கு முடியாது. வெளியில எதுவும் கொட்டாதீங்க. நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க, சரியா? அதோ ரைட் முடிஞ்சு போச்சு, விடுங்க. இது ஒரு எல்லாம் 4-5 வீடு இருக்கிற இடத்துல கொஞ்சம் சார், இது யாருமே பிரச்சனை இல்ல. இது மாதிரி என்னை வம்பிடுக்கிறது, என்னை பார்த்தாலே வம்பிடுக்கிறாங்க. தண்ணுங்க ஏய் வாடி இந்த நான் உங்களுக்கு பேசுறது
ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் போப்போம் வந்து அடிச்சு கதை உடைச்சிட்டு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் என்ன நான் சொல்றேன் அப்புறம் சமாதானமா நான் காம்பரேஷனா போறேன் இருந்தாலும் என் வாரண்ட வம்பளுக்கு நான் ஒன்றுக்க மாட்டாங்க எப்படி நம்ம அட்டாச்சி எப்படி சொல்றேன் அப்புறம் இனிமே ஒன்றுக்க மாட்டாங்க அதே சொல்லிட்டு இருக்கேன் இனிமே ஒன்றுக்க மாட்டாங்கம்மா கதை உடைச்சிட்டானே கதை உடைச்சிருக்கான் கதை உடைச்சிட்டு அது என்ன செய்ய முடியும் கதை உடைச்சிருக்கான் இனிமே சத்தம் உடைச்சதுக்கு யார் சார் பலி போறது நானே முடியாதவ நானே லெப்ரசி பேசுறேன் முடியலைங்க சார் ஒன்றும் இல்லை சார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்கப்பா அதான் நான் சொல்றேன் பக்கத்துல 4 வீடு இருக்கு 4 வீட்டுல 5 கட்டக்கூடாது எதுவும் அமுழ்க்க மாட்டாங்க உங்களைய சரிங்களா அமுழ்க்க மாட்டாங்கன்னு சொல்றேன் அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க அமுழ்க்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க அவங்கள்ட்ட நான் சொல்றேன் அவங்கள்ட்ட நான் சொல்றேன் உங்களுக்கு யார் சமாதானம் போட்டீங்கன்னா 4 இதெல்லாம் இருக்கு அக்கம் பக்கம் 4 வீடு தான் ஒரு கோட்டர்ஸ்ல தான் சில இதெல்லாம் நடக்கும் சரியா ஏன்னா எல்லா கோட்டர்ஸ்ல வந்து போலீஸ் கோட்டர்ஸ்ல நான் சொல்றேன் எல்லா கோட்டர்ஸ்லயும் தான் எக்ஸ்பர்ட் வந்து கவர்மெண்ட் கோட்டர்ஸ் அனைத்துல இது மாதிரி முன்ன பின்ன கொஞ்சம் ஒரு சில பேர் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது சரியா அந்த பாருமா அவன்கிட்ட பேசலாம் வேண்டாமா நீங்க பேசக்கூடாதுமா சொல்லிட்டேன் நான் அதுதான் சொல்றேன் போய் கம்ப்ளைண்ட் கொடுமாட்டேன் நான் அதான் சொல்றேன் எப்பா இன்னமே என்ன பிரச்சனை செய்யக்கூடாது ஏன்னா அக்கம் பக்கத்துல இருக்கீங்க அதை ஒரு அனுசரிச்சு தான் போயாகணும் சரியா குடிக்கலன்னா விட்டுட்டு போயிடணும் சரியா நம்ம ஒதுங்கி போறதான் நல்லது நான் ஓப்பனா சொல்றேன் நம்ம ஒதுங்கி போறதான் நல்லது யாரா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் நல்லது சரியா அவங்க ஒம்பளுக்கு சரியா ஒம்பளுட்டாங்கன்னா அவங்க சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்ப நல்லது வாங்க இனிமேல் அவங்க எதுவுமே பேசாதீங்க பிரச்சனை பண்ணாங்க இப்போ வந்து அப்படி சாப்பிட்டு ரெஸ்ட் பாப்பா